அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ரஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மலர் மருத்துவத்தை பற்றியது. ஸோ மலர் மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமானுஷ்யமாகவே திங்க் பண்ணுறது, சுற்றி அமானுஷ்யமாகவே இருக்கிற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, மித்தவங்களும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள் நம்மளை சுற்றி உலா வர்றது. ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த மலர் மருந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும்? இதில் இண்டிவிஜுவல் ரெமெடி அந்த மாதிரி எதுவுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக இப்போ நான் சொல்ல போகிற காம்பினேஷனே மட்டுமே நம்ம எடுத்தாலே இதிலேருந்து 100% வெளியே வருவது அப்படிங்கிறதும் சாத்தியமானது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் முதல் முறை நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோவோட கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். அமானுஷ்யமாக ஃபீல் பண்ணுறது அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னா, சாதாரண ஒரு விஷயம் மித்தவங்களுக்கு படுறது, இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி இவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சத்தம் அப்படிங்கிறது ஒருத்தர் இயல்பாக கடந்து போனாங்கன்னா இவங்க மட்டும் அந்த சத்தம் என்னவாக இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக ஆராயிறது. அந்த மாதிரி அதை ஆராய்வாங்க. அதுக்கப்புறம் இவங்க பயந்துப்பாங்க. நான் ரீசெண்டாக சந்தித்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்மெல் வருது, எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது, அந்த மாதிரிலாம் கூட சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தோம். அஃப்கோர்ஸ் சத்தம் இருக்குது. பட் அந்த சத்தம் ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்குற ஒரு சத்தம். பட் அது இவங்க அமானுஷ்யமாக உணர்றாங்க. ஸோ இப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் இயல்பாக நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் இவங்க ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டே அதை பூதாகரமாக்கி இவங்க மன நிம்மதியும் கெடுத்துப்பாங்க. இதுவே நிறைய உண்டு. இப்போ நான் சொல்கிற மலர் மருந்துகள் தொடர்ந்து அவங்க எடுக்கும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நான் சொல்கிற இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி அவங்களுக்கான பிரத்யேகமான தயாரிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி வரும். ஆனால் முதல்ல நான் இப்போ சொல்கிற விஷயத்தை நம்ம கொடுத்து பார்த்தாலே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்க தான் செய்யும். என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பென்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து. இப்போ ஆஸ்பென், ஒயிட் செஸ்ட்நட் இந்த 2 மலர் மருந்துகளையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சமமாக எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் பில்ஸாக வாங்கிக்கலாம், ட்ராப்ஸாக வாங்கிக்கலாம். ஸோ பில்ஸாக வாங்குறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எப்படி ஒரு பில் யூஸ் பண்ணுவீங்களோ மலர் மருந்தில் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. பிரச்சனையோட தீவிரம் அதிகமாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 தடவை கூட எடுக்கலாம். ஓரளவுக்கு அந்த பிரச்சனை எப்பயுமே லைஃப் லாங்கில் அவங்களுக்கு நிறைய நாள் அவங்களோட அந்த பிரச்சனை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 வேளை கூட அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து நம்ம கூட குறைய எடுக்கலாம். இதில் பொட்டன்சி ஹை லோ அப்படின்னு எதுவும் இல்லாததால் ஸோ இவ்வளோ டைமுக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. பிரச்சனையோட தீவிரம் குறையும் பொழுது நம்மளே அதை குறைச்சிக்கலாம். எடுக்கிற அந்த இன்டேக்கை குறைச்சிட்டே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தவும் செய்யலாம். ஸோ இதுக்காக தான் எத்தனை டைம் அதிகமாக எடுக்கிறது, எவ்வளோ குறைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு டவுட் உண்டு. இப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா லைஃப் லாங் இது சாப்பிட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னா அதுக்கான தேவை கிடையாது. அப்படி நம்ம எடுக்கிறதுனாலும் பெருசாக தப்பு ஒன்றும் கிடையாது. பட் நம்மளே மென்டலாக ஒரு விஷயத்தில் போய் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே நினைக்க தோணலாம். இல்லை நம்மளை சார்ந்தவங்க கூட அப்படி சொல்லலாம். ஸோ அதுவே கூட நமக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். அதுக்காக தான் எப்பயுமே ஒரு விஷயம் மருந்து அப்படிங்கிறதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திறன்களை மருவி உந்துதல் அப்படிங்கிறது தான் அதை மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, அதோட வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லாயிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். திருப்பியும் நான் சரியாயிட்டேன் ஆனால் எனக்கு திருப்பி அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதே மருந்தை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ அதே மாதிரி தான் மலர் மருந்துகளுமே. நம்ம சரியாயிட்டோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அதுக்கான இம்யூனிட்டி மென்டலாக நம்ம கெயின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கான தேவை இல்லாத போது அந்த இம்யூனிட்டி கெயின் ஆச்சு இல்லையா மென்டலி நமக்கு, அதை வச்சுட்டே நம்ம வாழ்க்கையை சர்வை பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த டோஸ் அதிகம் எடுத்து அப்புறம் நம்மளோட பிரச்சனை நல்ல பெட்டராகிட்டே வரோம், பிரச்சனையிலேருந்து விடுபட்டுட்டே வரும்போது அதை கம்மி பண்ணிகிட்டே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதை விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு 2 மலர் மருந்துகள் பரிந்துரை பண்ணியிருக்கேன்.
ஆஸ்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும், ஒயிட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து பக்கத்தில் பேரும் ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7708871224 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட கேள்விகளை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஆடியோ மெசேஜும் போடலாம், டெக்ஸ்ட் மெசேஜும் போடலாம். டைரக்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இடையில எந்த கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் டைரக்ட் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான தேதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ நேராக நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரில் வரக்கூடிய ஆட்களுக்கு பல்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். அது சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரா செக் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணும்போது இது ரெண்டும் மிஸ் ஆகும். பட் நேராக வரும்போது இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டுக்கும் ஃபீஸ் ஒன்றே தான். ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், சிவசங்கரி.